படம் திரையுலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலப்பெட்டகம் கல்வெட்டு என்று சொல்லலாம். இந்த முன்னோட்டத்தை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் முழுவதும் படத்தினை பார்க்கும்போது நான் இன்றைக்கு சொல்கின்ற சொல் எதிர்காலத்தின் கல்வெட்டாக இந்த படம் திகழும் என்பதில் எல்லளவும் ஐயப்பட வேண்டாம். முதலில் இந்த படத்தின் இயக்குனர் எம் ஜெயபிரதீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தை மிக சிறப்பாக இருக்கையின் நுனியில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படமாக்கி இருக்கிறார், இயக்கி இருக்கிறார். இவர் சிங்கம் புலி படத்துடைய இயக்குனர் சாய்ரமணியின் தலையாய சீடர். அவருக்கு நீங்கள் முதல் நீங்கள் வரவேற்று அவரை மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். எதிர்காலத்தில் முதல் படத்தின் இயக்குனர் உயரிய விருதை மத்திய அரசிடமிருந்து இவர் கண்டிப்பாக பெறுவார் என்பதற்கு இந்த படம் ஒரு சான்று. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் ராசாமதி. என்னடா இது, நம்மளுக்கு அறிமுகமான பையன் எப்படா இப்படி பண்ணியிருக்கிறான், எப்படி இவ்வளோ விஷயங்கள் உள்ள வச்சுன்னு இருக்கிறான். உண்மையிலே சொல்கிறேன், அறுதிட்டு உறுதி கூறுகின்றேன், இந்த திரையுலகத்துக்கு ஒரு பெரிய வசந்தம், ஒரு புயல், ஒரு புரட்சி, ஒரு யதார்த்தம், ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒரு மனு தர்மம், அப்படிப்பட்ட அத்தனை உள்ளடக்கிய ஒரு பெரிய மகா கலைஞனாக வரக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இந்த படத்தில். அந்த வில்லனாக நடித்த கதாபாத்திரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே ஒரு சொல்ல முடியாத ஒரு சக்தியாக இருப்பார். உங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டாகவும் இருப்பார். அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பையன் வளர்ந்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டாக அமைவான், அடித்தளமாக அமைவான். அப்படிப்பட்ட அந்த நடிகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் நான் பேருவை கொள்வேன். இந்த தேதியும் இந்த காலத்தையும் இந்த சமயத்தையும் மறக்கக்கூடாது. அவருடைய பெயர் பார்த்தி. ஆகவே எப்படி எனக்கு நீங்கள் எல்லாம், நான் ஆரம்ப காலத்திலே உங்களால் வளர்க்கப்பட்டவன், வார்த்தெடுக்கப்பட்டவன். உங்கள் மீது எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறேனோ இந்த கலைஞர்களும் அந்த மாதிரி உங்களோடு வாஞ்சக இருப்பார்கள். நான் பேசி முடித்துவிட்டு நான் சென்று விடுகிறேன். நீங்கள் என்னென்ன கேள்விகளை கேட்டு அவர்களை ஆராதிக்க வேண்டுமோ ஆராதித்து, நீங்கள் இடும் பொட்டு தான் அவர்களுக்கு நிலையான பொட்டு, திலக பொட்டு. எப்படி நெற்றிக்கு திலகம் எப்படி ஒரு சிறப்போ, அப்படி திரையுலகத்துக்கு இவர்கள் திலகமாக விளங்குவதற்கு உங்களுடைய ஆசியும் ஆதரவும் அரவணைப்பும் நிச்சயமாக வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இந்த படத்தையும் இந்த படத்தில் கொண்ட கலைஞர்களையும் குறிப்பாக பார்ட்டியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்து தாருங்கள். உங்களுக்கு ஒரு குடையாக, இந்த திரையுலகுக்கு ஒரு காப்பாளனாக விளங்கக்கூடிய வல்லமையை அந்த குடும்பத்திற்கு தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியாளருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். நான் எம் ஜெயபிரதீப். இந்த படத்தோட முதல் படம் என்னோட இயக்குனரில். நான் சினிமாவில் ஒரு 15 வருடங்களுக்கு மேலே பணிபுரிஞ்சிருக்கேன். இந்த நேர் எதிர் படம் முழுக்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் லவ் காமெடின்னு சொல்லி எல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நம்ம வேறு ஏதாவது கதையாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை எடுத்தோம். இதில் ஹீரோ, வில்லன், காமெடியன், கதாநாயகி இப்படி எதுவும் இல்லாமல் ஒரு 5 கேரக்டர், மெயின் கேரக்டராக ஒரு 5 கேரக்டர் சூஸ் பண்ணோம். இந்த 5 கேரக்டரை சுற்றி தான் இந்த கதைக்களமே நடக்குது. எப்படின்னா, இப்போ எல்லா பொருளோ தாவரமோ எந்த இதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குணம் உண்டு. சக்கரை நாய் நிற்கும், நாய் நான் குலைக்கும், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் நிரந்தரமாக ஒரு குணம் இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் அவனோட குணம் மாறிடுது. இப்படி மாறுபட்ட குணங்களுடையவங்களோட அந்த 5 கேரக்டர் தான் இந்த கதையில் ட்ராவல் பண்ணுறாங்க.
இந்த படத்தோட முதல் காட்சியிலிருந்து கடைசி இறுதி வரைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்லது செய்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கும். இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே இது அந்த சஸ்பென்ஸு கிளைமேக்ஸ் வரலாம் நீடிக்கும். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இரவிலே தான் படம் பிடிச்சிருக்கோம். படத்தில் எந்த இடத்துலையும் ஒரு ஷாட் கூட நாங்கள் டேவில் படம் பிடிக்கல. டோட்டலாகவே எல்லாமே நைட் ஷூட் தான். இதுக்காக நாங்கள் ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு செட்டு ஒன்று போட்டோம். அது லைவுக்கும் செட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மிகச்சிறப்பாக ஆர்ட் டைரக்டர் மாயாபாண்டி அவங்க போட்டு கொடுத்தாங்க. அவருக்கு இந்த படம் அறிமுகம் தான், ஆனால் பல படங்களை ஒர்க் பண்ணவங்க மாதிரியே இந்த சிறப்பாக இந்த செட்டை போட்டு கொடுத்து எங்கள் வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. நாங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே சிலது முடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒளிப்பதிவாளர் ராசாமதி தான். அவங்களோட வேகமும் அந்த ஸ்பீடும் எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டே போட்டு கொடுத்தோம். அதை விடவே குறிப்பாக ஒரு 2-3 நாட்கள் முன்னதாகவே முடிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த வேகமும் திறமையும் தான் முக்கியம். இசையமைப்பாளர் வந்து சதீஷ் சக்கரவர்த்தி. இவங்க ஏற்கனவே கனிமொழி, லீலை இந்த படங்கள்லாம் இசையமைச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட அசிஸ்டண்ட்டு. இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அற்புதமாக வந்திருக்குது. இந்த 5 பாடல்களுமே டாப் 10ல் கண்டிப்பாக இடம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகை படங்களுக்கு வந்து முக்கியமாக ரீரெக்கார்டிங் தான் பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படத்தை விட படத்தில் நாங்கள் எடுத்த ஷூட் பண்ண டேஸை விட அதிகமாக ஒரு 50 நாட்களுக்கும் மேலே இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்கை மும்பையிலையும் நியூயார்க்லேயும் சதீஷ் சக்கரவர்த்தி அவங்க பண்ணி ஒரு ரசிகனை சீட்டு நுனிக்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியினரும் என்னை போன்ற வளர்ந்து வர இந்த மாதிரி சின்ன டீமுங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி வெளியில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேருதவி புரியணும்னு உங்களை இந்த டைமில் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் பற்றி பெருமையாக சொல்லணும்னா, இந்த படம் இயக்குனர் கதை சொன்னோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் இரவு நேரத்திலே படமாக்க மாதிரி கதை அமைஞ்சதுக்குத்தால இந்த படத்தில் நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்கும் சரி கோணங்களும் சரி, இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றதால எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுக்கு இதற்கு வாய்ப்பு இந்த படத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். மேலும் இந்த படத்தில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே மிகச்சிறப்பாக நடித்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு டீம் ஒர்க்காக இந்த படம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக இந்த படம் பண்ணியிருக்கோம். வணக்கம். இது த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளருக்கும் மற்றும் மீடியாளர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர் எதிர் மூவி வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. இந்த மூவி வந்து எனக்கு ஒரு புது அனுபவம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி காலங்களில் வந்து ஒரு 3 வருடங்களாக அனிமோட்ரானிக்ஸ் என்ற ஒரு கலையை கற்றுக்கிறதுக்காக நான் ஆர்ட் டைரக்ஷன் விட்டு வெளியில் இருந்தேன். என்னுடைய சில ஒர்க்குகளை பார்த்துவிட்டு பார்த்தி அண்ணா இங்கே இருக்கும் பார்த்தி அண்ணா வந்து என்னை கூப்பிட்டாரு. நீ வந்து இந்த செட்டு பண்ண முடியுமா அப்படின்னாரு. சரி, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக வந்தேன். சரி, போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. என்னோட பெரிய பெரிய கலை இயக்குனர்லாம் இருக்காங்க. ஸோ பட் என்னை பொறுத்தளவு வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு படம் முதல் அனுபவம். ஸோ இந்த மேடையும் ஃபஸ்ட் டைம் இதான் பேசுகிறதும் கூட. ஸோ எல்லோரும் கவிதைகள் பேசுவாங்க, டைரக்டர் கேமராமேன் அது ஒளிநயத்தோடு பேசுவாங்க. நான் அதோட அளவுக்கு பேச தெரியாத ஒரு இதெல்லாம் என் கலையால் வந்து என் ஆர்ட் டைரக்ஷனை இன்னும் மேலும் மேலும் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். உங்களுடைய உதவி கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. இந்த எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஜேபி அவர்கள். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இவர் என்னோட சிங்கம்புலி படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அதுலேயும் அவரோட திறமை எங்களுக்கு தெரியும். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்து இந்த கதையை பற்றி சொன்னார். அப்போ நாங்கள் ஜஸ்ட் ஹீரோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ இல்லை எனக்கு அதான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தப்போ, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும், நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எப்படி பேசி பழகுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் நடிப்பும் சொல்லி கொடுத்தாரு. நான் என்னெல்லாம் ஸ்க்ரீனில் நான் வந்திருக்கேனோ எல்லாமே கிரெடிட் ஜேபிக்கு தான். அவர் சொன்னது அப்படியே செஞ்சேன் நான், எந்த மாற்றமும் இல்லாமல். அதுதான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கு. படம் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் எங்கள் டீம் எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ்.